அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட வைத்தியலிங்கம். அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர், மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதாவது அந்த தொண்டர்களுக்காகவே எடப்பாடி பழனிசாமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேறுகிறார். அந்த நேரத்திலே ஓபிஎஸ்ஐ நம்பி பல தொண்டர்களும் பல தலைவர்களும் ஓபிஎஸ் அணியில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொண்டர்களுக்கு ஓபிஎஸ் ஒரு மரியாதையாக இருந்தாரா அல்லது ஒரு தலைவராக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகும். ஒரு தலைவராக இருந்திருந்தால் ஏன் திமுகவின் பக்கம் போய் இணைகிறார்கள்? ஓபிஎஸ் கொடுத்த அறிவிப்புகள் பூராமே வெற்று அறிவிப்புகளாக, வெற்று காகிதத்தில் எழுதப்பட்ட அறிவிப்புகளாகத்தான் இன்று வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஒரு சம்பவமும் சமீபத்திலே நடந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நமது வைத்தியலிங்கம் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு உள்ளாக அனைவரும் திருந்த வேண்டும், இல்லைனால் திருத்தப்படுவீர்கள், அப்படியும் இல்லை என்றால் ஓபிஎஸ்ஸின் மூலமாக புதிய கட்சி உதயமாகும் என வைத்தியலிங்கம் அதிரடியான பேட்டிகளை கொடுக்கிறார். அதற்கு முன்பாகவே ஓபிஎஸ் அவர்கள் 15ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு நிர்ணயித்து விட்டார். அதற்குள் திருந்த வேண்டும் என அறிவிப்புகளையும் கொடுத்திருந்தார். ஆனால் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்த ஓபிஎஸ் நான் புதிய கட்சியை ஆரம்பிக்க போவது கிடையாது, யார் சொன்னார்களோ அவர்களிடம் போய் கேளுங்கள், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என ஒதுங்கிக் கொண்டார். எந்த ஒரு தலைவனாக தொண்டன் கொடுத்த அறிவிப்பை, அதுவும் அந்த தொண்டன் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு மிக மிக முக்கிய ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். திருச்சியிலே முப்பெரும் விழா என சொல்லி அந்த மாநாட்டையே நடத்தி காட்டியவர். கோவையில் மாநாடு என போடப்படக்கூடிய அந்த சமயத்திலே என்னால் முடியாது என ஒதுங்கிக் கொண்டதால் மாநாடு கைவிடப்பட்டது. மதுரையிலே 2ஆம் மாநாடு என அறிவிப்பு கொடுக்கக்கூடிய சமயத்திலும் வைத்திலிங்கம் ஒதுங்கிக் கொண்டதால் அந்த மாநாடும் கைவிடப்பட்டது. இப்படி ஓபிஎஸ்க்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த நபர் கொடுத்த அறிவிப்புகள் எனக்கு எதுவும் தெரியாது, நான் அறிவிப்புகளை கொடுக்கவில்லை என ஓபிஎஸ் சொல்லி இருப்பது வைத்திலிங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுலயும் கூடுதலாக நமது ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்திலே அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு பேசிவிட்டு வந்தார். அந்த சந்திப்பின் பின்புதான் இந்த மாற்றங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அந்த சந்திப்புக்கு பின் தான் ஓபிஎஸ் இவ்வாறு அறிவிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வைத்திலிங்கமும் மிக விரைவாகவே அதிமுகவோ அல்லது திமுகவில் இணைய போகிறார். ஓபிஎஸ்ஐ இனிமேல் நம்பி இருந்தால் காலங்கள் ஆகாது, அதாவது அரசியலிலே ஓரம் கட்டப்பட்டு விடுவோம். ஓபிஎஸ் அவருடைய சுயநலத்திற்காண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இனிமேல் நாம் ஓபிஎஸ் இருக்கக்கூடாது என வைத்திலிங்கம் முடிவுகள் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புகளை கொடுத்தாலும் அதை நிகழ்த்தி காட்டுவராக கிடையாது அப்படின்னு தான் சொல்லியார். 234 தொகுதிகளிலும் மக்களை தேடி பயணம் என ஒரு காலத்திலே அறிவிப்புகளை கொடுத்தார். கொடுத்த அறிவிப்புகளாகவே போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் மட்டும் சட்ட போராட்டத்தை தொடர்வதற்கு முன்பாக மக்களை தேடி பயணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை தேடி அவர் கிளம்பி இருந்தால் இந்நேரம் அவரின் பின்பும் ஆதரவு என்பது அதிகமாக இருந்தது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது ஒரு காலத்திலே பரவிக்கொண்டுதான் இருந்தது. பேருக்கு அது பாத்தீங்கன்னா உண்மையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.